ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இயேசு சாரோனின் ரோஜா. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 1வது வசனம். ரோஜா பூ என்று கூறியதும் நமக்கு நேருவின் நினைவுதான் வரும். ரோஜாவே அழகு. அதை அவர் உடையில் குத்தியிருக்கின்ற நேர்த்தி அதைவிட அழகு என்று கூறலாம். பூ என்றால் வாடத்தானே செய்யும். அப்படித்தானே நேரு உடையில் இருக்கின்ற ரோஜா பூவும் வாடுகின்றது. ஆனால் கவிஞர் ஒருத்தருக்கு கற்பனையாக அதுக்கு ஒரு காரணம் கூறுகின்றார். அந்த ரோஜா நேருவின் உடையில் குத்தப்பட்டதும் அவரோட முகத்தை பார்க்குதாம். அந்த முகத்தோட அழகுக்கு நம்ம அழகு ஈடாகலையே என்று அது கவலைப்படுதாம். அந்த கவலையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வாடிப்போகின்றதாம். எப்படி இருக்கின்றது அந்த கவிஞரின் கற்பனை? ரோஜாவை பார்க்காத, ரசிக்காத, அழகில் மயங்காதவர்கள் எவருமே இருக்க முடியாது. பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் குழந்தைகளும் கூட இந்த அழகில் மயங்கியே போவார்கள். இது ரோசேசியே தாவர குடும்பத்தை சேர்ந்தது ஆகும். சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பே சீனாவில் ரோஜா பயிர் செய்யப்பட்டது. ரோமானியர்களுக்கு ரோஜாவை விற்பனை செய்தே எகிப்தியர்கள் நிறைய பணம் சம்பாதித்தார்கள். பிப்ரவரி 14ஆம் தேதியன்று, காதலர் தினத்தன்று, சிகப்பு ரோஜா அதிகமாக விற்பனையாவதற்கு ரோமானியர்களே காரணமாவர். 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே புது புது ரகங்களை உற்பத்தி செய்திருக்கின்றார்கள். உலகத்தில் இப்பொழுது 13,000 ரகங்களுக்கு மேல் இந்த ரோஜா பூ இருக்கின்றது. இந்தியாவில் 2500க்கும் மேலான ரகங்கள் இருக்கின்றது. முள் இல்லாத ரோஜா செடிகள் கூட உண்டு. ஊட்டி நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் சுமார் 2150 ரகங்களுக்கு மேலாக இருப்பதாக சொல்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து உன்னத பாட்டில் எழுதும் பொழுது அவர் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறார். தமிழ் வேதாகமத்தில் ஒருமுறை மட்டுமே ரோஜா பூவின் பெயர் உள்ளது. ஆங்கில வேதாகமத்தில் 2 முறை உள்ளது. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் ஏசாயா 35வது அதிகாரம் 1வது வசனம். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். எனவே நாம் பாவம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது இயேசு கிறிஸ்துவின் முகம் மலரச் செய்யும், பிரகாசிக்கும். நாம் பாவத்திற்கு விலகி அவரது முகத்தை பிரகாசிக்க செய்யலாமா? உமது முகத்தை மலரச் செய்யும்படி உமது குணங்களை எங்களுக்கு தந்தருளும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.